Hi friends, welcome to FUTechRajesh YouTube channel. இன்னைக்கு நம்ம Instagram அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்க அந்த GTA ஓட வால்பேப்பர் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து PicsArtக்குள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங் ஆனோடனே உங்களுக்கு வந்து பேசிக்காகவே உள்ள ஆல்ரெடி எடிட்டிங் கேஸு எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டும். கீழே வந்து பிங்க் கலரில் ரவுண்டுக்குள்ளே கொடுத்தோம்னா அதை கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். நம்மளோட கேலரியில் போயிட்டு நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் வந்து இப்போ இதை செலக்ட் பண்ணி நீங்கள் அது இப்போ ஆட் பண்ணால் மட்டும் போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த ஃபோட்டோ ஓகே அப்படி செலக்ட் பண்ணிட்டோமா, ஓகே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் செய்ய வேண்டியது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். அதாவது எடிட்டிங் ஃபங்க்ஷன் வந்து கீழே கொடுத்து வச்சுருக்கு. என்னென்ன டைப்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அதில் வந்து எஃபெக்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது கீழே வந்து அந்த தேர்டில் இருக்கு பாருங்கள் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒவ்வொன்றா வரும். அதில் வந்து மேஜிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் பண்ணாலும் லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது SOUL சோல் அப்படி ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கண்ணாடி போட்டு ஒரு அம்மனி இருக்கே அதே தான். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸோ அது வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் அதில் வந்து அந்த டாட்டா போட்டு பட்டன்ஸ் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அட்ஜஸ்டபிள் இருக்கும். இந்த அட்ஜஸ்டபிள் இப்போ கிளிக் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அது ஃபஸ்ட்டில் தான் வந்து ஸ்கோரிங் 17 to நம்ம பேசிக்காக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த லெவலில் வந்து எந்த சைஸ்க்கு வேணும்னா அது நீங்கள் எதில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து க்ராப் பண்ணிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காகவே க்ராப் பண்ணி ஸோ அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடிட்டிங் பண்ணி லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி க்ராப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் நம்ம வந்து அதே இதில் போய்ட்டு மேஜிக்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போது செலக்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இது அடுத்ததாக மேஜிக் அப்படிங்கிறதே இப்போ வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறது 2 பேர் சேர்ந்துருக்கிறோமா அதை ஒரு தடவை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதனால் மற்ற இதை கொஞ்சம் செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் சோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதாவது அதோட பிரைட்னஸ் அது மாதிரி அந்த லைனு அதே போல் இந்த ஆண்ட்லேஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஷைனிங் அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வந்து லைட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தடவை இப்போ சேவ் பண்ணி வச்சுருங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிக்கர் எப்போ ஆட் பண்ண வரும். அதாவது கீழே பார்க்குறீங்கன்னா அதை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்டிக்கருங்க ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே சர்ச் அப்படிங்கிறது GTA அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு GTAக்குள்ளே அதோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எந்த லொக்கேஷன்லும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்டில் வந்து அவுட்டர் பார்டரோட கலர் அதை சேஞ்ச் பண்ணிட்டு நான் அதை இப்போது சேவ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிக்கர் வந்து அதே போல் செலக்ட் பண்ணுறேன். ஓகே இதான் கடைசியான ஸ்டிக்கர் இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை வந்து இமேஜ் வந்து இப்போது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபைனல் வியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படி நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கும் கண்டிப்பாக மறக்காதீங்க. இந்த சின்ன சப்போர்ட்டுகள் மட்டும் தான் நம்மளுடைய சேனலுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரட்டும். நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.